ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த காலத்தில் பாரம்பரியமான முறையில் செஞ்ச பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி புளியை ஊற போட்டுடலாம். ஒரு பவுலில் சின்ன எலுமிச்சப்பழ சைஸில் புளி எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதோட ஒரு அரை கிளாஸ் அளவு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்து ஊற வைக்கும்போது புளி சீக்கிரம் ஊறிடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும், நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வானல் எடுத்திருக்கேன். நல்லா அகலமான வானலாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டையும் நல்லா ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் தக்காளி நமக்கு சீக்கிரம் வதங்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு, அதாவது வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வேகிற அளவு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், அதாவது நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுலாம். மசாலா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு பருப்பு உருண்டை குழம்புக்கு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் அது தடிக்கும் உருண்டை சேர்க்கும் போது. அதனால் நான் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ குழம்பு கொதிக்கிற கேப்பில் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். 1 கிளாஸ் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதோட ஒரு 3 பல்லு பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வடைக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே போல் தாங்க இந்த உருண்டைக்கும் ரெடி பண்ணணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில், அதாவது சின்னதாகவோ பெருசாகவோ நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஆனால் மீடியம் சைஸாக இருக்கும்போது தான் நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ இதே போல் மீதி இருக்கிற மாவில் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சுங்க. 1 கிளாஸ் பருப்பில் மொத்தம் 16 உருண்டை நமக்கு வந்திருக்கு. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு, நம்ம அதை பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம்.
ஒன்று ஒன்றா சேருங்க. ஒன்று மேலே ஒன்று சேர்த்தா உருண்டை உடஞ்சிரும். அதனால் ஒவ்வொன்றா சேருங்க. நீங்கள் சின்ன பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா ஒன்று போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன்று சேருங்க. இப்போ எல்லா உருண்டையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்தாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணோன்னா உருண்டை உடஞ்சிரும். அதனால் மிக்ஸ் பண்ணக்கூடாது. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நமக்கு நல்லா தடிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு உருண்டையை எடுத்து கையால் லைட்டாக புட்டு பாருங்கள். புட்டு பார்த்தா நமக்கு தெரியும் வெந்திருக்கா என்னன்னு. இப்போ நம்ம அந்த குழம்பை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு தாளிக்கிற தவா வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிற வடகம் ஒரு வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் நல்லா தாளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்ச வடகத்தை குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதான், நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போவும் ஒரே மாதிரியான சாம்பார் சாப்பிட்டு போர் அடிக்கும் போது இல்லைனா காய் இல்லாதப்ப இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நம்ம காய் இல்லாத புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். லெஃப்ட் சைடில் வீடியோ இருக்குது. பார்க்கலன்னா போய் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.